Hi friends, வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததில் படித்தது. இப்போ நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சேனலில் மகா கந்த சஷ்டி ஸ்டார்ட் ஆனதுலேருந்தே 6 நாள் விரதம் 7 நாள் விரதம் எப்படி இருக்கணும், விரதத்தை எப்படி முடிக்கணும், எந்த மாதிரி முறையில் முடிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய வீடியோஸ் வந்து போட்டுட்ருக்கோம். அதை பார்த்து நிறைய பேர் வந்து இன்றைக்கி சஷ்டி விரதம் ஆரம்பித்து இன்றைக்கி 6வது நாள் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்க போகிறீங்க. நிறைய பேர் இன்றைக்கி ஒரு நாள் விரதம் இருந்து நேரம் ஆரம்பிச்சிருப்பீங்க, ஒரு நாள் விரதம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிருப்பீங்க. ஸோ இன்றைக்கி நான் உங்களுக்கு காட்ட போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நானும் வந்து பார்த்திங்கன்னா இந்த தடவை ஒரு நாள் விரதம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் முடிவு பண்ணி இன்றைக்கி நான் வந்து என்னோடய விரதத்தை காலையிலேயே ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அதுக்கு நான் என்னென்னலாம் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது தான் நான் இன்றைக்கி உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ நீங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நானும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு நாள் விரதம் காலையில் ஒரு 4:30 மணிக்கே எந்திரிச்சு எல்லாமே க்ளீன் பண்ணி பூவெல்லாம் அலங்கரித்து, முருகன் படம் வந்து நேற்று தான் நான் புதுசாக ஒரு சின்னதாக அழகாக வாங்கினேன். எனக்கு எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா விரதத்துக்கு எங்கள் வீட்டில் வந்து பூஜை ரூம் வந்து சின்னதாக இருக்குது அப்படிங்கிறதுனால எடுத்து வச்சு எனக்கு வந்து கும்பிட்றது தான் வந்து எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்சமான விஷயமாகவும் இருக்கும், எனக்கு திருப்தியாகவும் இருக்கும். அதனால் நான் வந்து எடுத்து வச்சு மணப்பலகையில் முருகன் படத்தை வச்சு விளக்கேற்றி நான் வந்து நெய்வேத்தியம் பண்ணி என்னோடய பூஜையை வந்து நான் காலையிலே ஆரம்பிச்சிட்டேன். நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி காப்பு கட்டி தான் நான் வந்து விரதத்தை ஆரம்பிச்சிருக்கேன். ஏன்னா எனக்கு வந்து காப்பு கட்டி ஆரம்பித்தா அது ரொம்ப ஒரு ஸ்பெஷல் மாதிரி ஒரு ஃபீல் வரும். ஸோ அதனால நான் வந்து காப்பு கட்டி தான் இன்றைக்கி விரதத்தை ஆரம்பிச்சிருக்கேன். ஆனால் கம்பல்சரி காப்பு கட்டி தான் விரதம் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. சஷ்டி விரதம் வந்து நம்ம காப்பு கட்டியும் இருக்கலாம், காப்பு கட்டாமையும் இருக்கலாம். அது ஒரு நாள் விரதமாக இருந்துச்சு அப்படின்னா 6 நாள் விரதத்துக்கு நீங்கள் காப்பு கட்டி இருக்கிறது தான் நல்லது. ஒரு நாள் விரதத்துக்கு நீங்கள் வந்து இருக்கணும் கட்டணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஸோ அந்த மாதிரி நானும் காப்பு கட்டி காலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5-6 மணிக்கே விளக்கேற்றி எல்லாமே ரெடி பண்ணி நான் வந்து பூஜையை ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா முருகனுக்கு பிடித்த மலர் வந்து எதுன்னு பார்த்திங்க அப்படின்னா செவ்வரளி இல்லைன்னா மல்லிகைப்பூ வந்து ரொம்ப ஸ்பெஷல். ஸோ அதனால் மல்லிகைப்பூ வந்து வாங்கிட்டு வந்து நான் முருகன் படத்துக்கு வந்து அலங்கரிச்சிட்டேன். அதுக்கப்புறமா நான் வந்து ஷட்கோண கோலத்துக்கு பதிலாக நான் வந்து வெற்றிலை தீபம் போட்டேன். ஏன்னா நான் வந்து நினச்ச காரியம் வெற்றி அடையணும் அப்படிங்கிறதுக்காக வெற்றிலை தீபம் வந்து போட்டேன். இந்த வெற்றிலை தீபத்தை வந்து நான் வாழை இலையிலே வச்சுட்டேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். பார்த்திங்கன்னா 6 தீபம் நெய் தீபம் வந்து நான் வந்து வாழை இலையில் 6 வெத்தலை வச்சு அதில் வச்சு நான் வந்து தீபம் வந்து நான் ஏற்றிட்டேன். நீங்கள் வந்து தேவைப்பட்டுச்சு உங்களுக்கு வந்து கரெக்டான இட வசதி இருந்தது அப்படின்னா நீங்கள் ஷட்கோண கோலம் போடலாம். எனக்கு வந்து நான் ஓம் சரவண பவ அப்படின்னு எழுதிட்டு அரிசி மாவில் எழுதிட்டு இந்த மாதிரி வாழை இலையில் வந்து நான் வந்து 6 நெய் தீபம் வந்து நான் வந்து ஏற்றியிருக்கேங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நெய்வேத்தியத்துக்கு அப்படின்னு நான் என்னென்னலாம் வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நெய்வேத்தியத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து வெத்தலை பாக்கு புதுசாக வாங்கி வச்சேன். அப்புறமா வாழைப்பழம், பஞ்சபாத்திரத்தில் தண்ணீர், ஒரு கொய்யாப்பழம், அப்புறமா வந்து தேனும் தினை மாவும் கலந்து மிக்ஸ் பண்ணி நான் வந்து சாமிக்கு வச்சுட்டேங்க. ஏன்னா முருகனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது வந்து தேனும் தினை மாவும் தான். ஸோ அதை வந்து நான் மிக்ஸ் பண்ணி அப்படியே நான் வந்து வாழை இலையில் நான் வந்து சாமிக்கு வந்து வச்சுட்டு நெய்வேத்தியம் பண்ணி நான் வந்து பதிகங்கள், திருப்புகள், வேல்மாறல் இதெல்லாம் படித்து நான் வந்து காலையிலே என்னோடய பூஜையை தொடங்கிட்டேன். நம்ம நினச்ச காரியம் வெற்றி அடையணும் அப்படின்னு சொல்லி மனசார வேண்டி காப்பு கட்டி நம்ம இந்த மாதிரி பூஜை பண்ணோம் அப்படின்னா நிச்சயமாக அந்த முருகன் அருள் வந்து நமக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லைங்க, நம்ம வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க. நிறைய பேர் வந்து ரொம்ப கவலைப்படுறீங்க. நான் வந்து இப்படி பண்ணிட்டேன், இதனால எனக்கு கஷ்டமா. இன்னொரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க 200% குழந்தை பாக்கியம் கிடைக்குன்னு ஏன் சொல்கிறீங்க, அதனால வந்து நான் நிறைய வருஷம் விரதம் இருந்துட்டேன் ஆனால் எனக்கு ஒன்றும் பலன் இல்லை. அப்படி கிடையாது. முருகனுக்கு தெரியும் உங்களுக்கு என்றைக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது தெரியும். ஆனால் இதே மாதிரி 200% நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியமும் கிடச்சிருக்கு. ஸோ இது வந்து கிடைக்காதவங்க வந்து ஏதோ தவறு பண்ணிட்டாங்க, கிடைச்சவங்க நல்லது பண்ணியிருக்காங்க, அப்படி கிடையவே கிடையாது. முருகன் வந்து ஒரு நேரம் காலம் கண்டிப்பாக வச்சுருப்பார். ஸோ அதனால் முழு நம்பிக்கையோடு நம்ம வந்து மனசார நம்மளால் முடிஞ்சதை நம்ம பண்ணாலே அதை முருகன் வந்து ஏற்றுப்பார். முதல் வெற்றி நம்ம இன்றைக்கி சஷ்டி விரதம் இருக்கணும் அப்படின்னு மனதார நினச்சி அதை முருகனை நம்பி நம்ம ஆரம்பிக்கிறதே ஒரு மிகப்பெரிய வெற்றின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த விரதத்தை நல்லபடியாக எல்லாருமே முடித்து அவங்கவங்களோட வேண்டுதல் அவங்கவங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இறைவனை வேண்டிக்குவோம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் எப்படி விரதம் இருக்க போகிறேன் அப்படிங்கிறதே நான் சொல்ல மறந்துட்டேன். இன்றைக்கி நான் விரதம் இருக்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க நான் வந்து பழ விரதம் தான் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ நான் பழங்கள் ஆனால் ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு இருக்க மாட்டேன். இப்போ காலையில் நான் இன்னும் சாப்பிடலை. இனிமேல் வந்து நான் ஒரு பழம் ஏதாவது ஒன்று நான் சாப்பிட்டுக்குவேன். இல்லை ஒரு ஸ்மூத்தி மாதிரி ஜூஸ் மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஜூஸ் வந்து மற்ற பழங்கள்னால் ஜூஸ் மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுக்கிறதுனா ஜூஸ் எடுக்கக்கூடாது. மற்றபடி ஸ்மூத்தி மாதிரி இப்போ ரெட் பனானாலாம் ஸ்மூத்தி மாதிரி எடுக்கலாம், அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நான் இனிமேல் தான் காலையில் ஒரு பழம், மத்தியானம் ஒரு பழம் சாப்பிட்டுட்டு ஈவினிங் சூரசம்ஹாரம் பார்த்துட்டு விரதத்தை
விரதத்தை வந்து நான் முடிச்சுக்குவேன். ஸோ நீங்களும் வந்து இந்த மாதிரி முழு நம்பிக்கையோட முருகனை நினச்சி இந்த மாதிரி பண்ணுங்கள். நிச்சயமாக குழந்தை பாக்கியம் வேணுங்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். வாழ்க்கையில் வெற்றி பெறணும்னு நினைக்கிறவங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அதுக்கப்புறமா வந்து கடன் பிரச்சனைகள் தீரும், குடும்ப பிரச்சனைகள் தீரும், எல்லாமே தீரும். ஸோ நம்ம முருகனை நம்புவோம். ஓம் முருகா, ஓம் சரவணபவா, ஓம் சரவணபவான்னு இன்றைக்கி ஒரு டைரியில் எழுதலாம், இல்லை வாயில் எப்பெல்லாம் தோணுதோ அப்போல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இன்றைக்கி வந்து திருப்புகழ், வேல்மாறல், கந்த சஷ்டி கவசம், கந்தகுரு கவசம் எது வேணாலும் நீங்கள் வந்து படிக்கலாம், காதில் கேட்டுக்கிட்டே இருக்கலாம். இன்றைக்கி வந்து நல்ல ஒரு சிந்தனையோட முழுக்க முழுக்க முருகனை நினச்சிக்கிட்டே இருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.